இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 13வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் இதற்கு முன்பு நம்ம பார்த்த ஸ்லோகத்தில் மனதை அடக்கி புலன்களையும் அடக்கி இந்திரியங்களையும் அடக்கி யார் இருக்காரோ அவர்தான் பகவானை சென்று அடைய முடியும் என்று சொன்னார் கிருஷ்ணர். போன ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தில் பகவானை சென்று அடையும் அந்த பாதைகளை நான் உனக்கு காட்டுகிறேன் அர்ஜுனா என்று இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு வரார் என்று பார்த்தோம். அதன் ஒரு கண்டினியூஷனாக தான் இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அப்பொழுது அவர் சொன்ன முதல் விஷயம், பகவானை மனதிற்குள்ள வைக்க வேண்டும் என்றால் பகவான் இருக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவரை நம் மனதுக்குள்ள வைக்க வேண்டும் என்றால் மனது சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குள்ள இருக்கும் அழுக்குகள், தீய எண்ணங்கள், வெறுப்பு, ஆசை, கோபம் இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சால் மட்டுமே மனம் சுத்தமாக மாறும். அதில் இறைவனின் ஆலயத்தை அமைக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு மனம் உனக்கு வேண்டும் அர்ஜுனா என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அதற்கு அடுத்த இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற விஷயங்கள் என்ன என்றால், பகவானை சென்று அடையும் அந்த அனுபவம், பகவானோட அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் தியானம் செய்ய வேண்டும். இதை நம்ம ஏற்கனவே தியான யோகத்திலே பார்த்து விட்டோம், அத்தியாயத்தில் பார்த்து விட்டோம். ஆனால் தியான யோகத்தில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே இந்த இடத்திலும் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதை மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணி சொல்றார். பகவானை சென்று அடையணும், பகவானோட அந்த அனுபவம் வேண்டும் என்றால், பகவானோட அந்த ஒரு கான்டாக்ட் வேணும் என்றால் அதற்கு தியானம் செய்வதை விட சிறந்த ஒரு விஷயம், சிறந்த ஒரு வழி எதுவுமே கிடையாது அர்ஜுனா. ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து ஓம்காரத்தை உச்சரித்து கொண்டு, ஓம்காரம் என்றால் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஓம்காரத்தை உச்சரித்து கொண்டு அந்த பகவானை மனதுக்குள்ள வைத்து அந்த ஓம்காரம் உன் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பகவானின் எண்ணம் உன் மனதுக்குள்ள போய்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஓம்காரம் உன் வாயிலேந்து வரும் அந்த ஓம்காரத்தின் சொரூபமாக அந்த இறைவன் இருக்கிறார் என்று நீ உணர வேண்டும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அழகாக அவர் சொல்ற விஷயம், நம்ம வாய் மூலமாக அந்த ஓம்கார மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்போம். அதே நேரத்தில் நம்ம மனதுக்குள்ள அந்த இறைவனின் சிந்தனையை வர வச்சு கொண்டே இருப்போம். ஆனால் எந்த சமயத்தில் இந்த ஓம்காரம் வெளியில போற இந்த ஓம்காரமும் உள்ள வர அந்த இறைவனும் ஒன்றுதான் எப்போ நம்ம உணர்றோமோ, ஓம்கார ஸ்வரூபமாக இந்த இறைவன் இருக்கிறார் என்று எப்போ உணர்றோமோ அந்த நொடியில் தான், அந்த க்ஷணத்தில் தான் நம்ம மோட்சம் பெறுவதற்கான வழியில் முதல் அடியை எடுத்து வச்சிருக்கோம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் மோட்சத்தின் பாதையில் முதல் படி அந்த இறைவனும் ஓம்காரமும் வேறல்ல, இரண்டுமே ஒன்றுதான் என்று உணர்வதுதான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அனைத்து சப்தங்களுக்கும் அனைத்து ஒலிகளுக்கும் முன்பு தோன்றியது இந்த ஓம்காரம் என்று வேதங்கள்ல கூறப்பட்டுள்ளது. அந்த ஓம்காரம் அனைத்திற்கு முன்பும் தோன்றியது. இறைவனும் அனைத்திற்கு முன்பும் தானாகவே தோன்றியவர். தானாக தோன்றிய அந்த இறைவன் தான் ஓம்காரத்தின் சொரூபமாக வந்து அனைத்து ஒலிகளுக்கும் தந்து என்னையும் பல மக்களையும் அதே நேரத்தில் கிரந்தங்களையும் பேச வைத்திருக்கிறது என்றே உணரலாம். ஆனால் ஒலிகளில் முதல் ஒலியாக பிரணவமாக இருப்பது அந்த ஓம்காரம்.